Hi friend, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல புட்டிங் கேக் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். இது எனக்கு 1 kg அளவுக்கு ஆர்டர் வந்திருந்துச்சு. அதோட சேர்த்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்றேன். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு அதுல வந்து ஒரு 6 முட்டைகளை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா அந்த முட்டையில வந்து சுகர் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஹை ஸ்பீட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 6 ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா வந்து அடித்து விடுவோம். ப்ரெட்டு புட்டிங்கு பொறுத்த வரைக்கும் ப்ரெட்டில் தான் செய்வோம். ஸோ நான் வந்து ப்ரெட்டு எடுத்திருக்கேன். ப்ரெட்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி 1-2 க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டை வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கும். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து தனியாக வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு இந்த முட்டையும் ப்ரெட்டும் வந்து நல்லா கலந்து வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு பீட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த முட்டை ப்ரெட்டு எல்லாமே நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த கேப்பில் வந்து இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் நல்லா வந்து நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த பாத்திரம் நல்லா கொஞ்சம் டேர்ன் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து பீட் பண்ணி வர மாதிரி வரும். இதில் இதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. அது வந்து என்னோடய வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் மில்க் மேட் சேர்ப்பேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து இதுக்கு ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். ஈவனாக ஒரே மாதிரி பீட் ஆகி வந்துடணும். போட்டிருக்க எல்லா பொருட்களும் வந்து நல்லா பீட் ஆகி வந்துடும். இப்போ நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு ஒரு ட்ரேயில் வந்து நான் ஏற்கனவே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து நம்ம போட்டுக்குவோம். இதுக்கு முன்னாடியே வந்து ஓவனில் வந்து நான் 190 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட்டில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மேலே தேவைப்பட்டால் எள்ளு போட்டுக்கோங்க, முந்திரி வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் போட்டிருக்கேன். டாப்பிங் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை கொண்டு போய் நான் வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 190 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு செட் பண்ணி வச்சு விட்டுடுறேன். 20 மினிட்ஸ் இது வந்து வேகட்டும். நல்லா நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேணாம். நடுவில் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பேக்காய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம கரெக்டான அளவில் பீஸ் போட்டுக்கலாம். சின்ன அளவில் போடலாம். இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய அளவில் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பீஸை நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். இதை வந்து நான் இப்போ 4 லைனாக போட்டிருக்கேன்ல, இப்போ நீங்கள் இதை 6 லைனாக போட்டுக்கலாம். நான் இந்த பக்கம் 4 லைன் இந்த பக்கம் 4 லைன் சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த மிக்சிங் பண்ணியிருக்கிறது கரெக்டாக வந்து 120 கிராம் வரும். அவங்க கேட்ட அளவுக்கு நான் வந்து கரெக்டாக போட்டுட்டேன். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள், செம்மையாக. உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.